Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get an induction stove free. Cheira Home Junction Ayudha Pujai Sirappu Tallubadi up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. How was the struggle as a woman in general for you? Kavya, I really loved reading Kavya. You know, she's a female written by a female. It's the life game actually. Like industryல இருந்தவங்க எனக்கு வந்து நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க, ஆல்டர்னேட் ஏதாவது ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்குலாம் நடக்காது, இந்த இண்டஸ்ட்ரி வேற, இதெல்லாம் நீங்க பிழைக்க முடியாது, இல்லைனா வந்து இந்த லுக்ஸ்லாம் இருந்தா லுக்ஸ் மட்டும் பத்தாது, நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஏதோ லுக் வச்சு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இது பண்ணு, அது பண்ணு, நீ டான்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், you need to do one mass number, only then. There are so many people who will give you நிறைய advice கொடுப்பாங்க, but you need to know where your heart is, where your strength is. Dance is not my strength, but acting is my strength. So that now I spend my time only on two things. Either it gives me happiness or it gives me money. Okay. Films, I look at like that. Of course, joy is still more important. I can't do films where சும்மா பண்ணலாம், it's okay, we'll see. நடுவில் you have now 14 days break, just do off one film. அந்த மாதிரி I can't do that because I feel very uncomfortable on film sets where I know that my character could be played by this. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோ சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? கஷ்டம் தான், அதை நான் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். நல்ல மனசு இருந்தால் கஷ்டம் உண்மையாகவே. என்னன்னா எங்கேயோ உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்துலேயுமே. ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா நானும் எப்படி இருந்திருப்பேன், நம்ம போய் கேட்டா என்னவா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய பண்ணிட்டேன். ஸோ இங்கே அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். பாவம் பார்த்து எல்லாருக்குமே வந்து நம்ம தான் டிசேபிள் ஆகிறோம், டிசேபிள் கிடையாது ஆக்சுவலா. We are stronger because of no's, and I think it's good to say no. Yeah, true. It's good to say no. To protect yourself, you should say no. அந்த நோ மத்த இடத்துல இருந்து வர்றப்ப அது உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணும், but we move on. It is a business. How would you describe your love for the art? இல்லை, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் தான். நான் சினிமான்னு தனியாக பார்க்கறது இல்லை. சில நேரத்தில் நானே யோசிப்பேன், ஏன் இதை நான் பிடிச்சிட்டு இதை உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. வேற எதுவுமே இல்லை. நான் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் டைம் போயிட்டு இருக்குமே. when I want something else in future, what will happen அப்படின்னு நான் பயந்துடுவேன் சில நேரத்தில். So the game you never play alone. Yeah. It's releasing. Yeah, I think like whatever we spoke, இப்போ இந்த ஒரு மூட் இருந்தது இல்லையா, இதுதான் இந்த சீரிஸோட. I think from Vikram Vedha, whatever characters you've been playing, அது ஒரு மாதிரி it just has so much of intensity and strength. அது தாண்டி வேற எதுவுமே இல்லை. If we take your character out of the film, then something is missing. அந்த மாதிரி தான் உங்களோட characters இருந்துட்டு இருந்திருக்கு. And the same here. With you, whatever the littlest of things that you do in a character, அது gets registered with the people's mind. இவர் இந்த படத்துல இது பண்ணாரு அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே அதை ரொம்ப அழகா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. And that's like ஒரு addition to your career also. நீங்க சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கீனா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல அஃப்கோர்ஸ் டயலாக்ஸுமே வந்து ட்ரெய்லர்ல இருந்த ஒரு சில டயலாக்ஸ் வந்து ரொம்ப இதா இருந்தது. தட் ஒன் தட் ரியலி எக்ஸைட்டட் மீ வாஸ், ஒரு பொண்ணா இருந்துட்டு ஜெயிக்க கூடாதா, ஜெயிச்சா உங்களுக்கு ஆகாதா அப்படின்ற மாதிரி. ஸோ டு பிளே சச் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் இன் த வெப் சீரிஸ், ரியல் லைஃப் கூட ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ, டு த ஸ்ரதா வேர் யூ வேர் while entering the film industry to where you are now, how was the struggle as a woman in general for you? Basically, I'm playing Kavya because maybe sometimes real life na apdi I can't be that. Like in an interview, someone asked me a question which is like steeped in misogyny and patriarchy. I won't be like, oh, like you will never ask a man this question. And the madri, I can't really be openly asking. Yeah. So we play the characters that, I don't know, there's something to take or there's something to add to the character. But Kavya, I really loved reading Kavya. You know, she's a female written by a female. Yes. So Deepthi Govindarajan is the writer. The first, draft was hers. And so I was already very keen. Deepti's thoughts and ideas sort of I can connect with a lot. So, she's in a successful relationship, and it's a healthy relationship where people lay boundaries, they talk about their problems. She's successful at work, she's a good boss, she's a good daughter, she's all of that, but at the same time she's not perfect. She makes mistakes panwa, you know what I'm saying? Yeah. And she learns from her mistakes. Okay. So it's there's a lot of interesting things happening in the show. And the gaming industry is one element of it.
they are game developers. That's one aspect of it. Exactly. Yeah. That's what I meant when I said layers இல்லையா. Correct. அப்போ நீங்க கேம்ன்றது ஒரு சின்ன விஷயம் தான். அதை சுத்தி the strong dialogues, the things you're trying to say out of it is very very intense. Yeah. இப்போ அவங்களோட கேரக்டர் எப்படி வந்து இப்போ some girl like me would really want to be காவ்யா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அப்படியே அவ்வளவு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல. She's very successful in life, as she said. She's like சக்சஸ்னாலே பிரச்சனை பார்த்துட்டு தானே ஆகணும். ஓகே சொல்லுங்க. அது மாதிரி இருக்கிறப்போ இன்னொரு சைடுல வந்து ட்ரெய்லர்ல சம்மர் உங்க பக்கம் கொஞ்சம் ஒரு நெகட்டிவா ஒரு கிரே ஷேட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது உண்மையா இல்லையான்றது நமக்கு சீரிஸ் பார்க்கப்போ தான் தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு ஷேட் பிளே பண்றப்போ how was it and yeah how was it? சரி, இப்போ என்னோட பார்வையில் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியாது இல்லையா? ஸோ இந்த கேரக்டர் அப்படி தான் கொண்டு போவாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா மேபி அவங்களுக்கே ஒரு டைமில் டவுட் வரதா இருக்கட்டும், இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் லைக் லேடி போலீஸ் இருப்பாங்க, சாந்தினி பண்ணியிருப்பாங்க, பானுமதி கேரக்டர். ஸோ அவங்க பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு நேரோ டவுன் ஆகும்போது ஒரு சுச்சுவேஷன் எல்லார் மேலேயும் டவுட் வர ஆரம்பிக்கும். சில நேரத்தில் வீட்லேயே வந்து அம்மா தான் நம்மளுக்கு தப்பு ஏதாவது சொல்லி அப்பா கிட்ட சொல்லி நம்மளுக்கு பண்ணுறாங்க, இல்லைனா அப்பா தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அப்பாங்களுக்கு வந்து யோசிச்சு பண்ண தெரியாது, அம்மாங்க தான் ஃபீட் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில டைமில் நம்மளுக்கு பிடிச்சவங்களே எதிரியாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த சீரீஸில். பட் ஆனால் நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நல்லவரா கெட்டவரா போயிட்டே இருக்குமா இந்த சீரீஸ்ல? ரெண்டு பேருக்குமே வரும். என் மேல மட்டும் வராது, இவங்க மேலயும் அந்த தாட் வரும். ஆமா, and ரெண்டு பேருக்கும் in fact at some level lose trust because we start viewing everyone with கொஞ்சம் suspicion. So there's that also happening. நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இதை தாண்டி நிறைய விஷயம் இந்த சீரீஸ்ல இருக்கு. நீங்க சொன்ன விஷயத்தையும் மறந்துடுவீங்க. நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் மறந்துடுவீங்க. நீங்க அதை தாண்டி இந்த கேரக்டர்ஸ்குள்ள ஒரு கேரக்டரும் எப்படி இதுல லேயர் பண்ணியிருக்காங்க நீங்க சொன்னீங்க இல்லையா. நாங்கள் மட்டும் இல்லை, இதில் பண்ண எல்லா ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா ஆஃபீஸில் இருக்கிற என்னோட பாஸ் கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்னோட சபார்டினேட்ஸ் லைக் எல்லாருமே ஒரு லேயரிங் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரீசனிங் இருக்கும். ஸோ இதை தாண்டி நீங்கள் எப்படி போயிருப்பீங்கன்னா, லைக் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஒர்க் கல்ச்சரில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பார்ட்னருக்குள்ளே என்ன விஷயம் நடக்குதோ அதை ரிலேட் பண்ணிப்பீங்க. அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஓகே, நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் கூட இஸ் ஆன் தி பிளேட்ன்றதா மேட்டர். இட்ஸ் தி லைஃப் கேம் ஆக்சுவலா. ஓகே, யா, இது கேம்ல வந்து லைஃப் நம்ம மறைச்சிருக்கோம். I was thinking about it. Life is a game and அந்த ஒரு ஐடியால தான் they basically named it அப்படினு. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் கேரக்டர் இருக்குல, அதுவே ஒரு மெட்டஃபர் தான். லைக் ஒரு we all wear masks. சோ எல்லாருமே வந்து இப்போ இங்க நான் வந்து இந்த கேரக்டரை உட்கார்ந்து பேசுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா சரி டே நடிக்காதடா அப்படினாங்க. சோ அந்த மாதிரி தான். சோ அந்த மாதிரி தான் இந்த சீரிஸோட பேருக்கு பின்னாடி ஒரு நிறைய விஷயம் இருக்கு. ஓகே இப்போ நான் இந்த இதுல இருந்தே வரேன். மாஸ்க் அப்படின்னு வரப்போ இது நம்ம போடுற மாஸ்க்ன்றதை தாண்டி you've been in the industry for so long. And எனக்கு உங்களை பத்தி என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, we've seen you in televisions, we've seen you in the small works that you've done. அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்குலாம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களை பார்க்குறப்பெல்லாம் ஏங்க நெட்ஃப்ளிக்ஸ்லாம் எவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பிளாட்ஃபார்ம், யூ மேட் இட் டு திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். நம்மள ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் தான். ஸோ இப்படி இருக்கிறப்போ இது ட்ராவல் வந்து இட்ஸ் அ வெரி லாங் ட்ராவல். இதில் நிறைய மனுஷங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருடைய மாஸ்க்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்து ரொம்ப வந்து என்னடா இப்படி கூட இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயங்கள் மேபி இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் வாட் வுட் யூ நேம்? ஐ டோன்ட் நோ. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்னென்னா அவங்க லைஃப்லேயோ இல்லை அவங்க சார்ந்தவங்களுக்கு நடக்காத போது இந்த விஷயம் நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் ஃபீட் கொடுப்பாங்க. லைக் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க எனக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆல்டர்னேட் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் அவங்களுக்குலாம் நடக்காது, இந்த இண்டஸ்ட்ரி வேறு, இதெல்லாம் நீங்கள் பிழைக்க முடியாது, இல்லைனா வந்து இந்த லுக்ஸ்லாம் இருந்தால் லுக்ஸ் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஏதோ லுக் வச்சு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இது தாண்டி எப்படின்னா, ஸோ ஹைதராபாத்தில் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் லான்ச் த கேம் இது கூட சேர்ந்து சவுத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது லான்ச் நடந்தது. நேஷ்னல் ஹெட் இன்டர்நேஷ்னல் ஹெட் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் மீட் மாதிரி எல்லாம் நடந்தது. ஸோ அங்கே போகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஸோ போயிட்ட பிறகு தான் யோசித்தேன், இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இமேஜின் இஃப் திஸ் வாஸ் யோர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பிரேக்கோ, இல்லைனா வந்து இது ரியலைஸ் பண்ணி நீ பண்ணியிருக்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் லைக் அந்த டைமில் வந்து நான் அங்கே நின்றுட்டுருக்கேன், எனக்கு சோக் ஆகி கண்ணில் அந்த ஹாப்பி டியர்ஸ் வந்தது எனக்கு. அண்ட்
I thank my parents and my teachers, everyone at that moment. Like, எங்கள் அம்மாவை நான் யோசிச்சேன் அந்த இடத்துல. Like, I wanted her to be present at that moment. ஸோ அந்த தருணம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இது மாதிரி எப்போ கடைசியாக நடந்ததுன்னா எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் அப்போ. ஸோ நான் எதிர்பார்க்காம சத்யம் தியேட்டர் ஏதோ ஒரு படம் பார்க்க போனேன். பாப்கார்ன் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன். காற்றில் கதை இருக்கு அந்த கதை திரைக்கதை வசனோட ட்ரெய்லர் போட வந்து திரும்பி பார்க்குறேன். எனக்கு ஒரு செகண்ட் புரியல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் என்ன நான் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த படப்படப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் தெரியுது. லைக் அந்த ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே எனக்கு தெளிவாக அப்படியே ஏதோ இந்த ஸ்கைஃபை மூவில தெரியும்ல, உடம்புலேருந்து வெளில வந்து ஃபீல் ஆகுறது. நான் கையில் பாப்கார்ன் வச்சுட்டு இருக்கேன், சுற்றி எல்லாரையும் பார்க்குறேன், எனக்கு மட்டும் தான் இது ஃபீல் ஆகுதா, எல்லாருக்கும் இது ஃபீல் ஆகுதா அப்படின்ற ஒரு புரியாத நிலை இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் அங்கே இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் வெளில வந்துட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அக்காவும் இதே மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணி எழுதியிருந்தா, ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அப்போ தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு. லைக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன், ஆனால் நிறைய பேருக்கு நான் யார் எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னென்னா லுக்ஸ் வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க, எந்த ஊரில் வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்னு தெரியாது. ஸோ அது எனக்கு மட்டும்தான் தெரியும், என் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் சொன்னது உண்மையாக பெரிய விஷயம். தேங்க்யூ. We've seen you, we've loved you for whatever we are doing. நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயங்களுக்கும் அப்படின்றனால கண்டிப்பாக it really feels like a personal win. நான் வந்து நிஜமாவே யோசித்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்காருப்பா இவரே அப்படின்ற. ஸோ நான் இப்போ எப்படின்னா, முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரி வரும்போது நம்ம அந்த டாப் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ், கமர்ஷியல் ஆக்டர்ஸில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்ட டைம் தாண்டி அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்குலாம் கிடைக்காது. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது, நான் கெமியோ பண்ணலாம், நெகட்டிவ் பண்ணலாம், லீட் பண்ணலாம், டிவிக்கு போகலாம், எதில் வேணால் பண்ணலாம். ஸோ இது அவங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ரீடம் எங்கே யாருக்கு கிடைக்கும் நினச்சா கூட, அது ஒரு ஓட்டம். அது அங்கே போயிட்டோம்னா இட்ஸ் லைக் அந்த ரேஸ் குதிரை தோத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெளில கொண்டு போய் வித்துருவாங்க. நான் அங்கேயே ரேஸ்லேயே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் போனஸ். நான் இதுக்காக ப்ரிப்பேர்லாம் ஆகல. இது மாதிரி தான் என் லைஃப் இப்போ போயிட்டுருக்கு. எல்லாமே வர்றது எல்லாமே சர்ப்ரைஸாக தான் வந்துட்டுருக்கு. நான் நினச்சது நான் சாதிச்சிட்டேன், நான் வரணும்னு நேரத்துக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் நாங்கள் கூட்டு போயிடுவோம். தேங்க்யூ. இது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு ரொம்ப, ஐ திங்க் இட்ஸ் a good thing. It's a good way also to positive approach. Exactly. Coming to you, it wasn't very easy for you as well to, நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ண ஒவ்வொரு படத்துலயுமே இந்த கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்டென்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு கேக் வாக் மாதிரி கிடைச்சிருக்காது. யூ வுட் ஹேவ் ஒர்க்ட் சோ ஹார்ட் தட் யூ அண்ட் மேட் ஷுவர் தட் ஐ ஒர்க் திஸ் வே, இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் நீங்க செட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? அண்ட் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளா வந்து கஷ்டப்பட்டு ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அப்படின்றப்போ, ஹவு ஹார்ட் இட் வாஸ் ஃபார் யூ டு come here to this? இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேடை தான். உங்களுக்கு எப்படி இருக்குது? First of all, I think அந்த ஒரு privilege நான் ஒத்துக்கணும். ஏன்னா to be born into a family who said நீ பண்ணு, we'll always be there to support you. I think that is something that already gives me that push, right? Already gives me that advantage. Yeah. So I'm very grateful for that, to be honest. Appuram I think also na pannadhu model film U-turn Kannada la, again I always end up with destiny adedo I don't know how to explain it, but it was like everything was on my side. Somehow I was the chosen one. So I don't know, someone up there is looking after me, taking care of me, making sure that the good things come to me. And the film, Nalla, it did really well. Thank you. Yeah. It put me on that map and said, oh, she's someone to look out for. Not just a film that came and went. And everyone's first film doesn't, we are both very lucky that way. Our first films made that very good mark and gave us that push. Angento, I feel like the wave, the tides just kept pushing me. And then what was there? I had to say no to the, not just be like, yeah, let's do everything. That is also very easy. And the rush, you can be like, now let me just like sign films, But I had to have that self-control, that restraint and say, I'm here for... I started out so well. இப்போ என் மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு to maintain that thing. And that I give myself credit for. எல்லாரும் சொன்னாங்க, இது பண்ணு, அது பண்ணு, நீ டான்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், you need to do one mass number, only then. There are so many people who will give you நிறைய advice கொடுப்பாங்க, but you need to know where your heart is, where your strength is. Dance is not my strength, but acting is my strength. So why not? Like I know what
there are no shortcuts to success. Even dancing is not a shortcut. The people who do numbers, dance numbers, the kind of hard work you have to look sexy, beautiful in every frame. That is, according to me, the hardest thing. So what I'm saying is we are all doing our own forms of hard work. So, but yeah, my hard work was a different kind. I just had to be very patient, and I knew that it's a long race. It's not a 5-year, it's not a short goal. Yeah. It's a long goal. So that kind of belief and I had to have in myself. ஓகே, இது நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். டான்ஸ் நம்பர்ஸ் பண்றவங்க வந்து தே ஷுட் லுக் வெரி ஹாட் அண்ட் செக்ஸி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஐ திங்க் ஃபார் யூ இன் யோர் கேஸ் we've not seen you in that அந்த மாதிரி ஒரு இதுல நாங்க பார்த்தது இல்ல. பட் whatever we've seen in Vikram Vedha, I don't know what more sexiness and hotness can be added to the character. You are just mind blowing in your own way. அதுவும் அந்த ட்ரிங்க் ஆர்டர் பண்ணும்போது பயங்கர Exactly. Please. Oh, it's one of my most iconic moments from my career, I feel. My favorite character also. இப்போ and one more thing that you mentioned is saying no. இப்போ வந்து saying yes எவ்வளோ ஈஸியா இருக்கோ அந்த அளவுக்கு saying no ஈஸி கிடையாது. ஆமா. So how do you basically set your boundaries and say no to things? Either it has to give me joy or it has to give me lots of money. Okay. Right? And I have so now I know that if that's an event irunda illa party, either it needs to give me I'm going to meet like some of my favorite people and mari irunda I'll go, or if it needs to like give me some push in my work, I'll get to network a lot. So that I spend my time only on two things: either it gives me happiness or it gives me money. Okay. Films I look at like that. Of course joy is still more important. I can't do films where chumma pannalam, it's okay, we'll see. Nadula, hey, you have now 14 days break, just do off one film. I can't do that because I feel very uncomfortable on film sets where I know that my character could be played by this. You know what I'm saying? Like I have no work to do. I'll just go on set, get makeup. Glam doll. Not even glam doll. Glam dolls go, you know what I'm saying? You can look beautiful, but does your character have any contribution to the story? Sila per in life you have played a part. Okay. You are not doing nothing, right? Okay, yeah. But the guy who's working outside, like he's setting up this room, he's also playing a part in the story of Shraddha or in the story of the game promotions. But there are people outside who have no role or no contribution. Yeah. What I'm trying to say is like my part should have some part to play, basically. So I chase that kind of rush. ஓகே ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஒன்று இருக்காங்க. ஓகே, நான் இப்போ நீங்க சொல்லுங்க, ஹவு இஸ் திஸ் சேயிங் நோ டு ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோ சொல்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு? கஷ்டம் தான். அதை நான் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அதுக்குள்ள நிறைய படம் பண்ணிட்டேன். கற்றுக்க மாட்டாங்க. இல்லை, கற்றுக்கிறது இல்லை. என்னன்னா, see, you have to be a politician or businessman to know to say no. சரியா? ஸோ அதனால வந்து நல்ல மனசு இருந்தால் கஷ்டம் உண்மையாகவே. என்னன்னா, எங்கேயோ உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்துலேயுமே. ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா நானும் எப்படி இருந்திருப்பேன்ல, நம்ம போய் கேட்டா என்னவா அப்படின்யா. ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான். ஸோ எங்கேயோ யாரோ அவங்க பண்ணுறது சரியில்லைன்னு சொன்னால் தான் அவங்க வளர முடியும். கடைசி வரைக்குமே ஒருத்தரால் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன்னா நான் அவங்கள டிசேபிள்டாகவே வச்சுருக்கேன். ஸோ எங்கேயாவது அவங்க இப்போ எப்படி சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 4 நாய்க்குட்டி இருக்குது. ஒன்று வந்து கால் உடஞ்சிருக்கு வைக்கலாம். ஆனால் அந்த நாய்க்குட்டி அது எதுவுமே ட்ரீட் பண்ணாது. அது மாதிரி ஹியூமன்ஸில் மட்டும்தான் டிசேபிளாக ட்ரீட் பண்ணும். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக தான் இருக்கும். அது பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்ருக்கோம். அந்த 4 நாய் எப்படி விளையாடுதோ 5ஆவதும் அதே மாதிரி தான் விளையாடிட்டுருக்கோம். ஸோ இங்கே அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பாவம் பார்த்து எல்லாருக்குமே வந்து நம்ம தான் டிசேபிள் ஆகிறோம், அவங்க டிசேபிள் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி விஷயமா தான் நான் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். நான் இருக்கிறத நான் சொல்லிவிடுவேன். இப்போ ஓப்பனாக நான் சொல்லுவேன், இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் வந்து நாளைக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒரு படம் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, மேபி என்னோட நல்லாவே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. இது வந்து நான் உங்கள் இடத்துல இருந்தால் என்ன அட்வைஸ் பண்ணணும், நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் நான். ஸோ அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிட்டேன் நான். so much of learning. இவ்வளோ வருஷத்தில் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய வாழ்க்கை பாடங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். என்னன்னா, இங்கே see more than
டெக்னிக்கலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய சினிமா வந்து காசு கொடுப்பான்னு சொல்லி நம்பி தான் எனக்கு சைன் பண்ணுறோம், ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? That's another department. ஸோ அதனால காசோ இல்லை டெக்னிக்கல் இதை தாண்டி வந்து ஹியூமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது இல்லையா? இல்லை, ஸோ அதனால எங்கேயோ அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோன்னு ஒரு பயத்தில் தான் அந்த நோ சொல்கிறதுக்கு எல்லாமே யோசிக்கிறோம். பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதால அவங்க வளர்ச்சிக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஆக்சுவலி ரொம்ப இன்டென்ஸா இருக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். யா, we should say learn to say no because அது அவங்களுக்கும் ஒரு it's growth. Exactly. Anything which breaks you, it's growth. அதானே? நிறைய அடிபட்டு உடைஞ்சு இன்னைக்கு வந்திருக்காரு. ஆமா. We also hear a lot of no's as actors. அப்படியே எங்களுக்கும் அந்த rejection. Exactly. Right. We are not born stars. இப்போதானே பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க பேச. ஆமா. Before that, we are stronger because of no's, and I think it's good to say no. It's good to say no. To protect yourself, you should say no. அந்த நோ மத்த இடத்துல இருந்து வர்றப்ப அது உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணும், but we move on. It is a business. They are doing, everyone's trying to safeguard themselves. And it's never personal. It's not like எனக்கு நீங்க பிடிக்கல. It's not like they don't like me or my performance. There is something each character demands. Yeah. And if I can't play that, like if I don't look like it physically, no amount of convincing, you know, I feel like when directors have a vision, they should stick to it, and that's why a lot of we hear no's. It's totally fine. So இதுல விஷயம் நானே நிறைய பேர் என்கிட்ட கதை சொல்லும்போது, எஸ்டாப்ளிஷ் லைக் ராஜேஷ் ஒரு மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் புதுசாக நிறைய பேர் வருவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் புதுசு, எனக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கிற நான் ஆர்டிஸ்ட் கிடையாது, நல்லா நடித்து கொடுத்துருவேன், படத்துக்கு எந்த குறையும் இருக்காது, டேட்டும் பரவாயில்ல, காசும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். பட் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. சினிமா இஸ் பிஸ்னஸ் மோர் தென் ஆர்ட். நீங்கள் ஆர்ட் தான் பண்ணணும்னா தியேட்டர் பண்ணலாம், இல்லைனா பிளேஸ் பண்ணலாம், எதாவது பண்ணலாம். பட் இது வந்து பிஸ்னஸ். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது கதை நல்லா இருக்குது, உங்களுக்கு பிரேக் பண்ணுன்னா, நீங்கள் இருக்கிறதுலே டாப் டெக்னீஷியன்ஸ் லைக் பெரிய மியூசிஷியனோ, பெரிய டிஓபியோ, பெரிய மேபி எனக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஃபீமேல் லீட் இருந்தாங்கன்னா, அவங்க யாராவது எஸ்டாப்ளிஷ்டாவோ, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி, இல்லை படமாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, நீங்கள் நாளைக்கு ஓடிடி கொண்டு போனாலும் சரி, தியேட்டராக கொண்டு போனாலும் சரி, யார் இருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் யார், என்ன சாங் இருக்குது, நீங்கள் ஒரு சும்மா சாங் ரைட் விற்கணுன்னா கூட அந்த சேனல்ஸ் வாங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே நானே நிறைய பேருக்கு என்ன நோன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்ல வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஐ வாண்ட் தெம் டு க்ரோ. லைக் லைக் படம் பண்ணுறது விஷயம் இல்லை, அந்த படம் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய இன்னைக்கு போராட்டம். ஸோ அதை நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லி நான் அமைச்சிருக்கேன். நானே நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன், இவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க சொல்லனா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு. ரெண்டு பேர்கிட்ட பேசுறப்போவோ ஐ திங்க் தேர் so much of love and passion for the work that you do. அந்த ஆர்ட்டுக்கு மேல ஒரு அன்பு. நீங்க என்னன்னா அந்த ஜாய் எனக்கு வேணும், that tops everything அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்னன்னா பல பேர் என்ன வந்து நீ பண்ண வேணாம், நீ பெட்டர் லீவ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா you chose to stay. எவ்வளவு நாளாலும் பரவாயில்ல, எனக்கு அது கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில you chose to stay. So there's so much of love அப்படின்னு எனக்கு தெரியுது. How would you describe your love for the art? சினிமாவுக்கு மேல இருக்கிற உங்களுடைய காதலை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? சினிமா மேலே காதலா தெரியல, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் தானே. நான் சினிமான்னு தனியாக பார்க்குறது இல்லை. ஸோ சில டைமில் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்காது, அது போய் ஒர்க்காக பண்ணக்கூடிய விஷயம் வந்துடும். லைக் என்னென்னா காலைல போனோமா முடிச்சோமா வந்துடுமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளில் எவ்வளோ சீன் பண்ணணும் அப்படின்னு சுச்சுவேஷனில் வந்து எங்களால் ரொம்ப கனெக்ட் ஆக முடியாது. அங்கே நாங்கள் போய் ஏதோ வேலை மாதிரி தான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்டிஸ்ட் அதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மிச்ச இடத்துல வந்து எப்போது நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த கேரக்டருக்கு வந்து ஒர்க் பண்ணி அது மாதிரி பண்ணும்போது வந்து யூ டென் டு மேக் இட் பார்ட் ஆஃப் யூர் லைஃப். லைக் அது என்றைக்குமே மறக்க முடியாத உங்களுக்கு ஒரு பேட்ஜ் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து தனியாக பார்க்கவே முடியாது. இது லைக் த்ரூ the team or movie or the results out of it, you learn lot of stuff. சில கேரக்டர்ஸ் வந்து லைக் உங்களோட பாஸ்ட்டை கொண்டு வரலாம், சில கேரக்டர்ஸ் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் தனியாக நான் பார்க்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட லவ்வாக பார்க்குறேன். வாழ்க்கையையும் சினிமாவே பிரிக்கவே மாட்டாங்க, அது ஒன்று தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. Definitely. What about you? For me, my acting, I give major credit to the time that I had during theatre. Like சின்ன வயசுலேருந்து எனக்கு அவ்வளோ ஹாபீஸ் அவ்வளோ இல்லை. I used to pick up a sport, I used to leave it. I used to pick up a learning instrument, I used to leave it. And இன்னொன்று என்னன்னா, being in the army, we would move every 2 years. So we couldn't really stick to one thing. Yeah. Right? We would keep changing schools, and so there were no hobbies. And growing up, then I realized I've not studied academics along, okay, but I don't really have any solid thing to say, oh hobbies and what do you like, sort of thing.
And I would keep hearing remarks that whatever she picks up, she leaves. Commitment illa in the ponnilla, you know, like Yeah, she's yeah. not like passionate about anything. And the time I discovered acting. And at a time when I had very less confidence about myself, or you know, when I felt like, oh, I'm not serious about anything, and the time like acting came to me and it showed me that I had it in me to work hard, to improve, that drive to improve myself and really put in the effort. And it gave me back that self-confidence. Not the money, not the applause, not the appreciation. Adellame tavira, I feel it just made me feel like, illa Shraddha, you are hardworking. You know, you do it just for yourself. Self-validation. Self-validation. And for that, I'm really grateful. So I do it to improve. My art, I think a lot of people, we make art for viewers, right? And some people put in money, so they need that money back. You know, the industry works like that. As an actor, I can say that I do my work. I do it as a report card, better than yesterday, not as good as tomorrow. Okay. You know? And so it's constant work in progress, basically, and gives you something to live for, basically. ரெண்டு பேரோட ஆன்சர்ஸ்மே ரொம்ப டீப். இல்ல இது டிஃபைன் பண்ண முடியாது. முடியாது. So Yeah, if I you ask totally me get tomorrow, it will be a different answer. Yeah. And can I also add one thing? Like I was saying, I'm not good at anything else. You know what? It's actually a gift. It's a gift. Why do you condition yourself to live like something like, no, you're one person. Life is big. Like there's so much. Correct. Yeah, that's the way you live, but nobody wants to do that. Somebody is like, we are all like somewhere we are scared, yeah. We want an anchor to hold on to, like, somewhere think it's life. Right, so that's what we're doing. I think if we have that freedom of moving, we'll be exploring everything. Anything and everything, yes. ஆமா. Something should just hold you tight. சில நேரத்தில் நானே யோசிப்பேன், ஏன் இதை நான் பிடிச்சிட்டு இதை உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. வேற எதுவுமே இல்லையா, நான் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் டைம் போயிட்டு இருக்குமே. அப்போ when I want something else in future, what will happen அப்படின்னு நான் பயந்துடுவேன் சில நேரத்தில். It happens, yeah. Okay. So நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சொன்னது ரெண்டு பொட்டென்ஷியல் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு. Two very nice human being also உங்ககிட்ட பேசுகிறப்போ. Very very genuine to whatever I've asked. Thank you so much. So the game you never play alone is releasing. Yeah, I think like whatever we spoke, இப்போ இந்த ஒரு மூட் இருந்தது இல்லையா, இதுதான் இந்த சீரிஸோட மூட். Like the things we spoke, the things we perceived. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த கேம். ஸோ பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் த கேம் அப்படின்ற விஷயம்னா திஸ் லைஃப் கேம். ஸோ அது விஷயமா தான் பார்க்குறேன். யா, ஸோ இட் வில் பி சிமிலர். இதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பேசின விஷயங்கள் இது மாதிரி ரொம்ப இன்டெப்த்தான ஒரு கான்செப்டை வந்து இதில் வச்சுருக்காரு டேரக்டர். நிறைய லேயர்ஸ் கொடுத்து, நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்து, எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி எண்டிங் மூவியாக தான் இருக்கும். Yeah, I mean சீரிஸாக இருக்கும். Yeah. So yes, very very nice talking to both of you. All the very best for game. இன்னும் நிறைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்மே சூப்பரா போடும். All the very best. Thank you. Thank you. Best wishes. Every look makes a statement. Every move tells a story. Auto, your story, your style. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get an induction stove free. Chennai Home Junction Ayudha Pujai சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. Sundrapuram and Crosscut Road, Coimbatore.